வானம் அதிர முழங்கடா, பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர்கள் வானம் அதிர முழங்கடா, பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. இடியடா இடியடா இது நம் கொடியடா, இனிமேல் நாம் தானடா. தடைகளை உடையடா, சரித்திரம் படையடா, கருகிட தீம் தானடா. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர்கள் வானம் அதிர முழங்கடா, பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. பந்தினை புரட்டி போடடா, உரிமை வெல்லவே ஒன்று கூடடா, புழுக்கள் அல்ல நாம் புலிகள் என்றுதான் எரிமலை தாண்டவம் ஆடடா. தாய் தேசம் நாம் ஆடவே தடுப்பவன் உலகினில் யாரடா. செங்காந்தள் மண் மீட்டிடும் சேனைகள் நாம் என கூறடா. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர்கள் வானம் அதிர முழங்கடா, பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. தமிழிடம் மீண்டு வருடடா, அண்டமதிரவே என்று மொழியடா, படைய கூட்டத்தின் இருப்பை புரியடா, மானமும் வீரமும் தமிழியடா. இல்லையே மாற்றம் இல்லடா, எல்லோரும் நாம் தமிழரா, எழுதுவோம் உலகி சொல்லடா. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர்கள் வானம் அதிர முழங்கடா, பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. நாடே கெட்டு ரொம்ப நல்லா நாரி போச்சு, அம்மா திராவிட சரக்கு தீந்து போச்சு. நாடே கெட்டு ரொம்ப நல்லா நாரி போச்சு, அம்மா திராவிட சரக்கு தீந்து போச்சு. தமிழ் தேசியம் படைக்க பாடா தமிழா, தமிழ்நாட்டை தமிழ ஆள போறா. தமிழ் தேசியம் படைக்க பாடா தமிழா, தமிழ்நாட்டை தமிழ ஆள போறா. போடுங்கம்மா போட்டு, போடுங்கய்யா போட்டு, சீமானி சின்னத்தை பார்த்து
போற்ற தமிழர் சிறக்க கடலி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே கடலி போற்ற தமிழர் சிறக்க கடலி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான் மங்கையர்க்கும் மன்றத்தை தந்தான் சமவாய்ப்பை சபைதனில் தந்தான் கடலி போற்ற தமிழர் சிறக்க கடலி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் பகை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான் ஒதுக்க ஒதுங்கி நின்ற ஆதி தமிழரை புதியில் நிறுத்தி அழகு பார்த்து புரட்சி செய்தவன் சாதி கேட்டு போடும் போட்டு தீட்டு என்பதை சபைகள் தோறும் பகைவர் மிரண்ட போட்டு உடைத்தவன் சதிகாரர் அதிகாரம் சாயும் நேரமே புது வரலாறு தலை எழுத புலியும் பாயுமே கூடும் நீரும் காக்க லட்சம் பனையில் விதைத்திட்டோம் பேரிடரில் துயரம் போக்க ஓடி உழைத்திட்டோம் கூடும் நீரும் காக்க லட்சம் பனையில் விதைத்திட்டோம் பேரிடரில் துயரம் போக்க ஓடி உழைத்திட்டோம் மாற்றம் கண்டிடவும் ஏற்றம் கொண்டிடவும் சீற்றம் இனி அவசியமே செத்த மொழியை திணிக்க பார்க்கும் சதியை மீட்கவே கச்சத்தீவு கல்வி உரிமை மீட்டெடுக்கவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான் சீட்டும் கணக்கு பார்க்கும் கூட்டணி இல்லை உரிமை மீட்பு சமரினில் ஒரு சமரசம் இல்லை ஆட்சி மாறி ஆவதும் இல்லை அடிப்படையே மாற்ற நாங்கள் சோர்வதும் இல்லை சதிகாரர் அதிகாரம் சாயும் நேரமே புது வரலாறு தலையெழுத புரியும் பாயுமே 50 ஆண்டு காலமாக ஆண்ட திராவிடம் அரசியலின் புனிதம் கெடுத்த தலைவர் உரையிடம் சூழல் இல்லாத சூழல் குலையாத புதிய தேசம் படைத்திடுவோமே சூழல் இல்லாத சூழல் குலையாத புதிய தேசம் படைத்திடுவோமே தலைவர் கண்ட யுத்தம் தம்பி கனவு மொத்தம் விவசாயி வென்று முடிக்கவே தலைவர் கண்ட யுத்தம் தம்பி கனவு மொத்தம் விவசாயி வென்று முடிக்கவே எதிரி கதற என் திசையிலும் விடியல் பிறக்கவே இனி அமிழ்த தமிழும் ஆட்சி ஏறி சரிதம் படைக்கவே வந்தான் ஒருவன் வந்தான் மண்ணின் மைந்தன் வந்தான் வந்தான் ஒருவன் வந்தான் மண்ணின் மைந்தன் வந்தான் கடலி போற்ற தமிழர் சிறக்க கடலி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரி புறமேற்றிய உரு பகைவரி பகை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் மண்ணின் மைந்தன் வந்தான்
வாய்ப்பை தவற விடாதீர்கள். நமக்கு கிடைத்த ஒரு நல்முத்து நாம் தமிழ் கட்சியுடைய சொத்து. எங்களுடைய அன்பு வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் உங்களுக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் மதிப்புமிக்க வாக்கினை நாம் தமிழ் கட்சியுடைய வெற்றி சின்னமாம் ஒளிவாங்கி சின்னத்துல மைக் சின்னத்துல வாக்களித்து அவருடைய பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற செய்ய வேண்டுமா? அந்த வெற்றி பெற செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு உள்ளது. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் ஈர கார்த்திகேயன் மருத்துவர் அவர்களை ஆதரித்து உங்கள் பொன்னான மேலான வாக்குகளை ஒளிவாங்கி என்ற மைக் சின்னத்தில் வாக்களித்து உங்கள் பொன்னான வாக்குகளை வீணாக்காதீர்கள் மக்களே. நாம் தமிழ் கட்சியுடைய வெற்றி வேட்பாளராக அண்ணன் செந்தமிழ் சீமானின் பேரன்பிற்கு உரியவர், சிறந்த பண்பாளர், கல்வியாளர், நமது வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை நாம் தமிழ் கட்சியுடைய வெற்றி சின்னமாம் ஒளிவாங்கி சின்னத்துல மைக் சின்னத்துல வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு உள்ளது. என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக நான் மருத்துவர் கார்த்திகேயன் உங்கள் எல்லோரையும் வந்து சந்திப்பதில், மைக் சின்னத்தில் வாக்கு சேகரிக்க வந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கேள்விதான் என்கிட்ட இருக்கு என் அன்பார்ந்த சொந்தங்களே. மாற்றம் மாற்றம் என்று சொல்லி வந்தவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? மாற்றத்தை நோக்கி வந்தவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள், என்ன செய்திருக்கிறார்கள் இதுவரை? என் அன்பார்ந்த சொந்தங்கள் யோசிச்சு பார்க்கணும். நமக்கு அதிமுகவுக்கு மாற்று திமுகவோ அல்லது திமுகவுக்கு மாற்று அதிமுகவோ ஒருபோதும் கிடையாது. ரெண்டு பேரும் கொள்ளக்காரங்க. என்கிட்ட ஒரு கேள்விதான் இருக்குது. அந்த கேள்வியை உங்கள்ட்ட கேட்கிறேன். ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு சின்ன தேங்காய் பருக்கைய ஒரு எலி திருடிட்டு போயிடுச்சுன்னா நம்ம மூளை என்ன யோசிக்குது? அந்த எலிக்கு விஷம் வச்சு கொல்லணும்னு நம்ம மூளை யோசிக்குது. அதே போல ஒரு சக்கரை துளிய ஒரு எறும்பு எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அந்த எறும்புக்கு மருந்து வச்சு கொல்லணும்னு நம்ம மூளை யோசிக்குது. ஒரு கொசு ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை நம்மகிட்ட இருந்து குடிச்சிருச்சுன்னா அதை அடிச்சே கொல்லணும்னு நம்ம மூளை யோசிக்குது. அப்படின்னாக்க நம்ம கோடி கோடியா நம்ம கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சுட்டு போறவனுக்கு எதிரா என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கு எதிராக ஒரு வாக்கை கூடவா மாத்தி செலுத்தணுங்கிறது நம்ம மூளை யோசிக்கல. என் அன்பார்ந்த சொந்தங்களே, நம்மளிடமிருந்து எடுத்து வரிப்பணத்தில், நாம கட்டக்கூடிய வரிப்பணத்தில் கோடி கோடியா கொள்ளையடிக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக இந்த முறை உங்களுடைய வாக்கு செலுத்துங்க. மாற்றத்துக்காக வாக்கு செலுத்துங்க. மாற்றம் மாற்றம் என்று சொல்லி வந்தவர்கள் என்ன ஆனார்கள்? இதற்கு முன்னாடி மாற்றம்னு வந்தாங்க. யார் வந்தார்? ஐயா கமலஹாசன் வந்தார். மேடையில நின்றாரு. மேடையில நின்றுட்டு கட்சியை நான் தொடங்குறேன், என்னுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க, அந்த மேடையில பேசுறேன்னு பேசினாரு. என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மக்கள் நீதி மையத்தினுடைய கொள்கையில் பிடிக்காதவர்கள், இல்ல நான் கூட்டணிக்கு தான் போகணும்னு விரும்புறவங்க, இன்னொன்னு நான் இங்க லஞ்ச ஊழல் பெறுவேன்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அந்த கதவுகள் திறக்கும், உடனே அந்த கதவு வழியாக வெளியேறுங்கள் அப்படின்னாரு. கதவு திறந்துச்சு. மக்கள் அந்த மக்கள் நீதி மையத்துல இருந்தவங்க யாரும் வெளில போன மாதிரி தெரியல. ஆனா திரும்பி பார்த்தா மேடையில ஐயா கமலஹாசனை காணோம், இறங்கி ஓடிட்டாரு. நான் மாற்றம்னு சொல்லிட்டு வந்தவர் என்னாரு, நேரா போய் திமுகவுல கரைஞ்சு போயிட்டாரு. அந்த மக்கள் நீதி மையத்தோடு கூட்டணி வச்சிருந்தவரு ஐயா சரத்குமார்.
சரத்குமார் என்ன பண்ணாரு? அப்படியே கட்சியை கலைச்சிட்டு போய் பாஜகவில் சேர்த்துட்டாரு. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு சொன்னவர் என்ன பாஜகவில் கலந்துட்டாரு. எல்லோரும் மாற்றம் என்று சொல்லி வந்தவர்கள் அத்தனை பேரும் ஏமாற்றமாகவே மாறி நிற்கிறார்கள். ஆனா கட்சி தொடங்கிய நாள் தொட்டு இன்று வரை தன் கொள்கையில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாமல் பல 100 கோடிகள் 1000 கோடிகள் பேரம் பேசப்பட்ட பிறகும் அந்த கொள்கையில் இருந்து வழுவாமல் ஒரு கட்சி நிக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கொள்கையிலிருந்து மாறாமல் நிற்கக்கூடிய கட்சியாகிய நாம் தமிழர் கட்சியை உற்று நோக்குங்கள். நாம் தமிழ் கட்சி எதற்கான அரசியலை செய்கிறதுங்கிறத பாருங்க. எப்படியான வேட்பாளர்களை நிறுத்தி இருக்குதுங்கிறத பாருங்க. இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடக்கூடிய வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்குது. 40 வேட்பாளர்கள் 16 பேர் டாக்டர்ஸ், படித்தவர்கள், 8 பேர் வந்துட்டு பொறியாளர்கள், 4 பேராசிரியர்கள், 4 ஆசிரியர்கள், விவசாயி, பட்டதாரிகள். அப்படியாக வேட்பாளருடைய தேர்வு எடுத்து பாருங்க. சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் மேல தூக்கி கொண்டு வந்திருக்காரு. அதே போல இங்க இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய திமுக ஒரு இடத்த கூட கொடுக்கல. ஆனா நாம் தமிழ் கட்சி 2 இடத்த கொடுத்திருக்கு. ஏன்? இஸ்லாமிய சொந்தங்களை நாங்கள் வந்துட்டு தமிழ் தேசிய பேரினத்தின் மக்கள் நினைச்சு கொடுத்திருக்கோம். இப்படியாக வேட்பாளர் தேர்விலும் சரி, கொள்கையிலும் சரி, எந்த இடத்திலும் சமரசம் செய்யாத நாம் தமிழ் கட்சியினுடைய மைக்கு சின்னத்திலே இந்த முறை உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். உங்களுக்கு எல்லாம் ஒரு கோபம் இருக்குல்ல, கட்சிக்காரங்க எல்லாம் வர்றாங்க, நம்ம கிட்ட பேசுறாங்க, வாக்க வாங்கிட்டு போறாங்க. ஆனா வென்ற பிறகு வேலையே செய்யறது இல்ல, வேலை செய்யறதே இல்ல. அந்த கோபம் தான் எங்களுக்கும். கட்சிக்காரங்க வந்து எங்களுடைய வாக்க வாங்கி வீணடிச்சதுனால உண்மையிலேயே மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா அந்த மாற்றம் நம்ம கிட்ட என்ன வரணும், நாம இறங்கி வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் இங்க படித்த இளைஞர்களாக நாம் தமிழ் கட்சிகளை சேர்ந்து நேர்மை மிக்க கட்சிகளோட நிக்கிறோம். மற்ற எல்லாரும் ஓட்டுக்கு காசு கொடுப்பான், ஓட்டுக்கு காசே கொடுக்காம நிக்கிறவன் தான் உண்மையிலே நேர்மையானவன். அப்படியாக நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இந்த களத்தில் நிக்குது. அன்பார்ந்த சொந்தங்களே, நீங்கள் நேர்மையாக இருந்து கொண்டு நேர்மையாளன் ஒருவனை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் ஆட்சி நடக்கிறது, நேர்மையா நடக்கும். அதனால என் அன்பு சொந்தங்களே, இந்த முறை வாக்களிப்புக்கு போகும்போது அங்க 7வது இடத்துல மைக்கு சின்னம் இருக்கும், நாம் தமிழ் கட்சி என்ற பெயர் இருக்கும், மருத்துவர் கார்த்திகேயன் என்ற பெயர் இருக்கும். அந்த இடத்துல போய் உங்களுடைய வாக்கை செலுத்துங்க. ஒரு முறை மாற்றத்துக்காக வாக்கு செலுத்துங்க. இந்த முறை நாம் தமிழ் கட்சியினுடைய மைக் சின்னத்தில் வாக்கை செலுத்தி நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வளிங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டி உங்கள் இல்லம் தேடி நாடி வந்து கொண்டிருக்கின்றார். அண்ணன் சீமானின் சின்னம் மைக் சின்னம், ஏழை மக்களின் சின்னம் மைக் சின்னம், இளைய தலைமுறையின் சின்னம் மைக் சின்னம், ஏழை எளியவரின் சின்னம் மைக் சின்னம். சுகாதாரமான காற்றை பெற, சுகாதாரமான சுத்தமான குடிநீரை பெற நீங்கள் செலுத்த வேண்டிய சின்னம் மைக் சின்னம். உங்கள் சின்னம் மைக் சின்னம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் சின்னம். மைக் சின்னத்தில் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கினை செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டி உங்கள் இல்லம் தேடி நாடி வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன். நீங்கள் செலுத்த வேண்டிய சின்னம் மைக் சின்னம். உங்கள் சின்னம் மைக் சின்னம். ஏழைகளின் சின்னம் மைக் சின்னம். இளைய தலைமுறையின் சின்னம் மைக் சின்னம். சீமானின் சின்னம் மைக் சின்னம். உங்கள் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயனின் சின்னம் மைக் சின்னம். மைக் சின்னத்தில் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கினை செலுத்தி சின்னம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஊழல்வாதிகள் எல்லாம் அதிக
அதிகார வர்க்கம் எல்லாம் பல ரீசார்ஜ் வெல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செறிவூட்டக்கூடிய கிணறுகளை நம்ம வந்து உருவாக்குறதும் இதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம்னு சொல்கிறோம். அதை செய்யும்போது என்ன ஆகுனாக்க குறைந்த செலவில் நம்மளால் ஒரு மாடலை செஞ்சு நம்ம அதை வந்து மத்திய அரசுலையோ இல்லை மாநில அரசுலையோ நம்ம கொண்டு போயிட்டு அதற்குண்டான நிதியை ஒதுக்க சொல்லுவோம். அதுக்கு போராடி நம்ம அதை பெற்றுக் கொடுப்போம். அப்போ என்ன ஆகுனாக்க இங்கே நிறைய கிணறுகள் அது போல் அமைக்கப்பட்டது. எவ்வளவு மழை பெய்தாலும் அது நிலத்தடி நீராக மாற்றப்படும். நிலத்தடி நீராக மாற்றப்படுறதுனால ரெண்டு விஷயம். ஒன்று, மழை வெள்ளமாக மாறாது. தாழ்வான பகுதிகளில் தான் அந்த கிணறுகள் நம்ம அமைக்கணும். அது சாலை ஓரங்களில் கண்ணுக்கே தெரியாத மாதிரி தான் இருக்குது. அதனால் அதை செய்கிறது ரொம்ப எளிதான ஒரு விஷயம் தான். இன்னொன்று, அதை செஞ்சுட்டாக்க நிலத்தடி நீர் உயர்றதுனால இது போல் கோடைக்காலம் ஆரம்பித்தோன்னு குடத்தை தூக்கிட்டு எங்கள் தாய்மார்கள் அலையணுங்கிற நிலைமை இருக்காது. இதை நாங்கள் நிச்சயமாக அதை செஞ்சு கொடுப்போம்னு சொல்கிறோம். மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்கும். நாடாளுமன்ற தேர்தல் அந்த பேச்சு எடுத்ததுலேருந்தே நாம் தமிழர் நோக்கிய கேள்விக்கு வந்து காமனம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ பிஜேபியும் எதிர்க்கிறீங்க, காங்கிரஸையும் எதிர்க்கிறீங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நீங்கள் வெற்றி பெறுகிற பட்சத்தில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும்? உங்களுடைய வாக்குகளும் சரி, நீங்கள் வெற்றி பெற அந்த தொகுதிகளும் வீணாகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. உறுதியாக இருக்காது. எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்னன்னாக்க, ஒரு கட்சி, அது பாஜகவோ காங்கிரஸோ, ஒரே ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்று இந்தியா முழுவதுக்கும் ஆளக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. காரணம் என்னன்னா, பாஜக கையில் நாடு சிக்கிச்சு பாருங்க. அது டிவி மானிட்டைசேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு மற்ற எந்த விஷயங்களா இருக்கட்டும், ஜிஎஸ்டி வரி கொண்டு வர்றதா இருக்கட்டும், சிஏஏ கொண்டு வர்றதா இருக்கட்டும், இல்லை காஷ்மீரோட அந்தஸ்தை நீக்கிறதா இருக்கட்டும், இது போல எல்லா விஷயங்களும் மற்ற கட்சிகளுடைய எந்த பொருளையும் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. நான் முடிவெடுக்கிறேன், செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்கல்ல. அது போன்ற தாண்டோண்டித்தனமான விஷயங்களை செய்கிறது மூலமாக மக்களுக்கு நல்ல கேடுகள் எல்லாமே ஒரு நீதி தேர்தல் எல்லாமே அது இந்த மாதிரி ஒரு கட்சி உட்காரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றதுனாக்க, மாநிலங்கள் எல்லாம் தனித்தனியாக வென்று வரணும், கூட்டாட்சியாக மத்தியில மலரும். இதுதான் உண்மையான ஒரு ஒன்றியத்துக்குண்டான ஒன்றிய அரசை உருவாக்குவதற்குண்டான கட்டமைப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் வென்று வரும் பட்சத்தில் நாங்கள் ஆதரவு கொடுக்கறதுங்கிறது மாநில கட்சிகளுக்காக தான் இருக்குமே தவிர, இது போன்ற ஒரு தேசிய கட்சியை நாங்கள் தேர்ந்தெடுத்து அதை எங்கள் மீது சுமக்க மாட்டோம். எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறேன்? சாத்தியம் தான். எது ஒன்றுமே சாத்தியமா இல்லையான்னு பார்க்கக்கூடாது, தேவையா இல்லையாங்கிறதா நான் சொல்லுவேன் இல்லையா. அதுதான், இது தேவையா இல்லையா. இப்போ நம்மளுடைய கல்வி உரிமை பறிக்கப்படுது, அந்த கல்வியை திரும்ப மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். எந்த அரசு வந்தா செய்ய சொல்லுங்க. மாநில அரசுகள்லாம் ஒன்றிணைகிறதுல வந்து அது கூட்டணியில வராது இல்ல, அவங்களுக்கு அது கூட்டு ஆட்சிங்கிற அமைப்பு வருது. கூட்டணிங்கிறது என்னன்னாக்க, இந்த இடத்துல அவங்க வந்து போட்டி போட போறது. இப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி தமிழ்நாட்டில இருந்து போட்டி போட போறது, அவங்க அந்த மாநில கட்சியா இருப்பாங்க. அதே போல வந்துட்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி இங்க வந்து போட்டி போட போறதே இல்லை, அவங்க அந்த மாநிலத்தினுடைய கட்சியா இருப்பாங்க. அந்தந்த மாநிலங்களோட பிரதிநிதிகளாகத்தான் வரும். அப்படி வரும்பொழுது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உண்டான சுயாட்சி வரும். மத்தியில வந்துட்டு மொத்த அதிகாரத்தையும் குடிச்சு வச்சு கொண்டு ஒரு ஆள் ஏறி உட்கார்றதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள வரும். அதை மாற்றி அமைக்கணும்னா மொத்த கட்டமைப்பே மாற்றணும்னு நினைக்கிறோம். இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னா அது ஒரு தொகுதியில இருந்து ஆரம்பிச்சா கூட அது மிகப்பெரிய மாற்றத்தை எங்களால் கொண்டு வந்து காமிக்க முடியும். வீரத்தின் வித்தானவன் நம் விடுதலைக்கு சொத்தானவன்.
நாம் தமிழர் செங்குருதி தீயானவன் அவன் நமக்கெல்லாம் ஆண் வடிவ தாயானவன்.
பெருந்தமிழர் கூடல்லவன் பெருஞ்சித்தன் பாடல்லவன் அருந்தமிழை வான் போல தருவானவன் நம்மை அடைகாக்க மறுபடியும் வருவானவன் செஞ்சோலை வாசம் அவன் முல்லைத்தீவு நேசம் அவன் சிந்தும் வன்னிமர காடானவன் பாசத்தேரோடும் கிளிநொச்சி மேடானவன் உள்ளபடி தமிழீழம் படைப்பானவன் இந்த உலகத்தின் துரோகத்தை உடைப்பானவன் வேலு பிள்ளை தோல் சுமந்த இரவாகரன் எங்கள் பிரபாகரன் எங்கள் பிரபாகரன் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பான தாய் தமிழ் உறவுகளே, உங்களை நாடி உங்கள் வீட்டு பிள்ளையாக நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் இளா காப்பினியன் உங்கள் எல்லாம் தேடி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை எங்கள் வெற்றி சின்னமான வாய்ப்பு நட்டு செலுத்து பெருவாரியான வெற்றி வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டுமா? நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக். தரமான கல்வி வேண்டுமா? நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக். தரமான மருத்துவம் வேணுமா? நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக். அன்பான உறவுகளே, 50 காலமாக மாற்றி மாற்றி மாற்ற வேண்டும், மாற்றம் வருமான எதிர்பார்த்து ஒவ்வொரு முறையும் வந்து நீங்க தவறான நபர்களை தேர்வு செய்தீர்கள். இந்த முறையை அறிவித்து நீங்க பாருங்கள். இதுவரையும் வாக்குறுதி போன தேர்தலில் வாக்குறுதி கொடுக்கிற ஐயா தயநிதி மாறன் அவங்களை வந்து ஒரு முறையாவது சந்திச்சாரா? நீங்க மழை வெள்ளத்துல வந்து பாதிக்கப்பட்ட போது யார் வந்தாங்க? நாங்கள் கட்சி தான் வந்தது. அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. வாக்கு கேட்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய வாக்குறுதியை கொடுக்குறாங்க. நாங்கள் பெண்களுக்கு அது செய்வோம், நாங்கள் கல்விக்கு அது செய்வோம், இது செய்வோம் சொல்லுவோம் சொல்றாங்க. அதை நம்பி ஒவ்வொரு 5 ஆண்டுகள் ஒரு முறை நீங்க வந்து உங்களை வந்து நீங்க உங்களோட உரிமைகளை விட்டு கொடுக்குறீங்க. விட்டு கொடுத்துட்டு யாருக்கிட்ட போய் கட்சியில் ஒரு பிரச்சனை வரும்போது யாருக்கிட்ட போய் கேட்கணும்னு கூட உங்களுக்கு தெரியல. அந்த நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே எத்தனை ஆண்டுக்கு தான் நம்ம இப்படி இருக்க போறோம். கட்டும் சிந்திச்சு பாருங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடு தமிழ்நாடு மாறி வருகிறது. பாஜக அரசு உள்ளுக்கு வந்து அரசை பிடிச்சு மலைவாழத்தை தரப்படும் அப்படின்னு ஒரு முயற்சி இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்க வாய்ப்பு கொடுக்க போறீங்களா? யாருக்கு நீங்க வந்து உங்க வாக்குகள் போட போறீங்க? வரும் தலைமுறைகள் வந்து நிம்மதியா வாழணும் அப்படி நினைச்சு உங்க வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வெற்றி சின்னமான மைக் சின்னத்தில் செலுத்தி வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு அன்பு வணக்கம். மத்திய சென்னையின் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நான் மருத்துவர் கார்த்திகேயன் உங்கள் எல்லோரையும் சந்தித்து மைக் சின்னத்தில் வாக்கு சேகரிக்க வந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பார்ந்த சொந்தங்களே, மற்ற கட்சியினரும் இங்க வருவாங்க, வாக்கு சேகரிக்க வருவாங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. ஆனாலும் நாம் தமிழர் கட்சிக்கு எதற்காக வாக்களிக்கணும்? ஒரு முறை சிந்திச்சு பாருங்க. மற்ற கட்சியெல்லாம் என்ன பண்ணுது? கூட்டணி என்ற பெயரில் பேரம் பேசி கோடி கோடியாக கொள்ளையடித்து ஒரு அணியை உருவாக்கி சாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலமாக வாக்குகளை சேகரிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன செய்யுது? நாம் எல்லோரும் ஒன்று, நாம் எல்லோரும் தமிழர்களாக ஒன்றிணைவோம் என்ற ஒற்றுமைப்படுத்தி நாம் தமிழர் கட்சி வாக்கு சேகரிக்க வருது. இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, 5 கூட்டணி 8 கூட்டணின்னு இருக்கும்போது அதிமுக ஒரு அணி, திமுக ஒரு அணி, பாஜக ஒரு அணி. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும் தனி, எப்பொழுதும் தனித்தே களமாடும் நாம் தமிழர் கட்சி. எதற்காக நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடுகிறது? என் அன்பார்ந்த சொந்தங்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவன் கொள்ளக்காரன்,
இன்னைக்கு அவன் கொலைகாரன், இன்னைக்கு அவன் போதைப் பொருளை விக்கிறவன், கஞ்சா விக்கிறவன். இப்படியா நீ இருக்கும்போது அவனோட நான் போய் கூட்டணியில சேர்ந்துக்கிட்டு எப்படி ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முடியும்? அப்போ கூட்டணி என்ற பெயரில் இவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் என்ன பண்றாங்க? அந்த கொலைக்கு, அந்த கொள்ளைக்கு, அந்த போதைப் பொருள் விற்பனைக்கு துணை போகிறார்கள். அது எல்லாத்தையும் போகக்கூடாது, கொள்கையில் ஒருபோதும் மறுவக்கூடாது என்று மக்களுக்காக நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி நிக்குது. தனித்த போராட்டம் நிக்குது. ஏனென்றால் சொன்னாங்களே, இந்த கட்சிகள் என்ன பண்றாங்க? ஓட்டுக்கு காசு கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நாம் தமிழர் கட்சி தினந்தோறும் மக்களை சந்திக்கிறது. வேட்பாளராக நான் வந்துட்டு எல்லா இடங்களிலும் மக்களை ஓடி ஓடி பாக்குறேன், எல்லா இடங்களிலும் வாக்கு சேகரிக்கிறோம். ஆனா அதிமுகவோ திமுகவோ இல்ல இந்த பாஜகவோ பாஜகவோ மக்களை வந்து சந்திக்கிறதே இல்லையே. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கடைசி 2 நாள் ராத்திரியோட ராத்திரியா வந்து நம்ம ஓட்டுக்கு காசு கொடுத்து இந்த வாக்கை எல்லாம் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. இந்த முறை என் அன்பு மக்கள் பாட கற்பிக்கணும். ஏன் ஓட்டு விலைக்கு இல்லைன்னு சொல்லணும். என்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. என் அன்பார்ந்த சொந்தங்களே, ஒரு 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன், உங்க வீட்டுக்குள்ள என்ன விடுங்க, உங்க வீட்டுல இருக்கிற பொருளை எல்லாம் நான் கொள்ளையடிச்சுட்டு போறேன்னு சொன்னா விடுவீங்களா? அங்கே என்ன சட்டையை பிடிச்சு அடிக்க மாட்டீங்க. அப்ப இந்த கொள்ளைக்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க? நான் ஓட்டுக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்குறேன், அந்த ஓட்டுக்கு 1000 ரூபாய் காசு வாங்கிட்டு என்ன நாட்டுக்குள்ள விடு, நான் இந்த நாட்டை முழுவதும் கொள்ளையடிச்சுட்டு போறேன்னு சொல்றேன். இதற்கு எப்படி நம்ம அனுமதிக்கலாம்? ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் இன்னைக்கு அவன் காசு கொடுக்கிற 1000 ரூபாய் கொடுக்கிறான்னா அடுத்த மாசம் உங்ககிட்ட இருந்து 1000 கோடி அடிக்க. என் அன்பு சொந்தங்களை யோசிச்சு பாருங்க. நாங்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்கள், சிறுபான்மை காவலர்கள். நாங்க என்ன பண்ணாங்க? இதுவரைக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகளே வெளியில விட்டாங்களா? இல்ல. மாறாக ஜாமீன் கேட்கிற இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு இல்ல, இவர்கள் வெளில வரக்கூடாதுன்னு திருப்பி உள்ள போடணும்னு வழக்காடுது திமுக. இவர்களா இஸ்லாமிய காவலர்கள்? இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுக்கறதுல ஒரு இடம் கூட இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி 2 இடம் கொடுத்து நிறுத்தி இருக்கு. ஆனா ஒரு இடத்தில் கூட இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுக்காத திமுக சொல்லுது நாங்க இஸ்லாமியர்கள் காவலர்கள். பெண் உரிமை பேச வந்தாங்க யாரு? இந்த திமுக. என் அன்பார்ந்த சொந்தங்களே, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய கட்சின்னு சொல்லிக்கக்கூடிய இந்த திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், இந்த பிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நிறுத்தி இருக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? பெண் வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை 12. மொத்தமா சேர்த்துங்க, எல்லா கட்சியும் கூட்டி பாத்தீங்கன்னா 12 பெண்கள் தான் நிறுத்தி இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரே கட்சி 20 பெண்கள், சரிக்கு சமமாக 50% இடஒதுக்கீடு கொடுத்து நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நிற்கிறது. வெறும் பேச்சில் இருக்கக்கூடாது. 33% நாங்களா கொண்டு வந்தோம் பிசிக்கு சொல்லக்கூடிய பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது, செயல்ல இருக்கணும். நாம் தமிழர் கட்சி செயல்ல செஞ்சு காமிக்கிறது. என் அன்பார்ந்த சொந்தங்கள் இதெல்லாம் திரும்பி பார்க்கணும். எப்படியான வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி தேர்வு செய்து நீங்க நல்லா ஒத்து பாருங்க. மற்ற கட்சிக்காரெல்லாம் கட்சிக்கு எவ்வளவு கோடி கொடுப்ப, இங்க கொள்ளையடிக்கிறதுக்கு எவ்வளவு கோடி கொடுப்ப, ஓட்டுக்கு எவ்வளவு காசு கொடுப்பேன்னு சொல்லி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நாம் தமிழர் கட்சி எப்படியான வேட்பாளர்களை நிறுத்தி இருக்குதுன்னு பாருங்க. நல்ல உற்று நோக்குங்கள். 40 பேரில் 16 மருத்துவர்கள், 16 பேர் டாக்டர், 8 இன்ஜினியர், 4 பேராசிரியர்கள், 4 ஆசிரியர்கள், ஒரு விவசாயி, 5 பட்டதாரிகள், 2 சமூக போராளிகள். எப்படியான வேட்பாளர்கள் பாருங்க. எந்த இடத்திலும் சமரசம் செய்யாது போரிடக்கூடிய போர் மறவர்கள். ஆணுக்கு பெண் சமமாக 50% இடம். அதே போல எந்த இடத்திலும் குற்ற பின்னணி இல்லாத, கரைபிடியாத கரங்களோடு லஞ்ச ஊழல் வாங்காத நபர்கள், படித்தவர்கள், இளைஞர்கள் இப்படி வந்து நிற்கும் போது என் அன்பார்ந்த சொந்தங்கள் கை தூக்கி விடுங்க. படித்தவங்க இளைஞர்கள் வந்து நிற்கும் போது அவங்களை தோக்கடிச்சுக்கினா திரும்ப இன்னொரு முறை இங்க மாற்றத்தை கொண்டு வரணும், நல்லவங்க அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணமே இல்லாம போயிடும். அடுத்த தலைமுறையில நல்லவன் எவனும் அரசியலுக்கே வரமாட்டான். அப்போ நல்லவர்கள், படித்தவர்கள், இளைஞர்கள் அரசியலுக்கு வந்து நிற்கும் போது அவன் கையை பிடிச்சு மேல தூக்கி விடுங்கப்பா, நீ வந்து நிற்க வேலை செய்ய, என்ன மாற்றத்தை நீ கொண்டு வரன்னு பாக்குறேன்னு சொல்லி அவன் கையெல்லாம் மேல தூக்கி விடுங்க. இந்த முறை மாற்றத்துக்காக வாக்களியுங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய மைக்கு சின்னத்தில் வாக்களியுங்கள். அங்க போய் பாருங்க, 7வது இடத்துல நாம் தமிழர் கட்சி என்ற பெயரும் மருத்துவர் கார்த்திகேயன் என்ற பெயரும் மைக்கு சின்னமும் இருக்கும். அந்த மைக்கு சின்னத்திலே நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை வாக்களித்து நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வெளிங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.
துறைமுகங்கள் வழியாக போதைப் பொருட்கள் கடத்துவதை அனுமதித்துக் கொண்டிருந்த மத்திய வாக்களியுங்கள். வழி தாங்கி ஒளி வாங்கி சின்னத்தோடு உங்கள் முன் நிற்கிறோம். என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக நான் மருத்துவர் கார்த்திகேயன் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மற்ற கட்சிகள் எல்லோரும் கூட்டணி கூட்டணி என்று கோடிகளில் பேரம் பேசிக் கொண்டிருக்கும் போது நாம் தமிழர் கட்சி மட்டும் தனி என்று இங்கே மக்களை நம்பி மக்களுக்கோடு மக்களாக ஓட்டு கேட்டு நிக்குது. மற்ற கட்சி கேட்கறதுக்கும் நாம் தமிழர் கட்சி கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு சிந்திச்சு பாருங்க. மற்ற கட்சிகள்லாம் என்ன நினைக்கிறாங்க? நம்மளுடைய வாக்கை வேட்டையாடி விடலாம் நினைக்கிறாங்க. வேட்டையாடுறதுன்னா எப்படி? ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு போய் குருவியை சொல்ற மாதிரி டப்பு டப்புன்னு சுட்டு அதை அன்னைக்கு உணவுக்கு பயன்படுத்திக்கிறது. அதுதான் என்னது? இந்த கட்சிகள் 1000 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் கொடுத்து நம்மளுடைய ஓட்டை விலைக்கு வாங்கி அவர்கள் வென்று விட்டு 1000 கோடி 500 கோடின்னு கொள்ளை அடிச்சுட்டு போறது. அதுக்கு பேரு தான் வேட்டையாடக்கூடிய முறை. நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணுது? விவசாயம் பண்ணுது. என்ன மாதிரி விவசாயம்? ஒரு விதை நட்டு வைத்து அந்த விதை முழுவதுமாக வளர்ந்து மரமான பிறகு கனி பறிப்பது போல நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணுது? மக்கள் மத்தியில நல்ல அரசியல்னா எது, நான் தூய அரசியல்னா எது, ஊழல் லஞ்சம் இல்லாத அரசியல் என்றால் எது அப்படிங்கறத மக்கள் மத்தியில விதைகளாக ஊன்றி அந்த விதை வளரும் பொழுது அதிலிருந்து கனி வைப்பது போல ஓட்டை பெறுகிறது. மற்ற எல்லாரும் ஓட்டை காசு கொடுத்து வாங்குறாங்க. அதே போல தேர்தல் வாக்குறுதிகள் என்று பொய்களையும் பித்தலாட்டங்களையும் அள்ளி கொட்டி வைக்கிறது மற்ற கட்சிகள். என்ன சொல்றாங்க? திமுக என்ன சொல்லுது? திமுக நாங்கள் வந்தால் பெட்ரோல் விலையை 70 ரூபாய் ஆக்கும், கேஸ் விலையை 500 ரூபாய் ஆக்கும். இப்ப யார் யார் இருக்கிறது ஆட்சியில? நீங்க தானே இருக்கிற அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல இப்ப நாங்க 38 பேர் தான் இருக்கிறோம், இன்னும் ஒரு பேர் வந்தாக்க 39 வந்துச்சுன்னா நாங்க எல்லாத்தையும் சாதிச்சிருவோம், திரட்டி போட்டுருவோம். நாங்கள் வந்தால் நீட்டு தேர்வை ஒழிப்போம். நீ தானையா இருக்கிற அப்படின்னு கேட்டாக்க, எனக்கு நீட்டு ரகசியம் தெரியும் பாரு ஐயா உதயநிதி. என்னையா ரகசியம் சொல்லுங்க அப்படின்னாக்க, நான் அது ரகசியம் வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தா நீட்டை நாங்க நிறுத்திடுவோம் அப்படின்னாரு. ஆட்சிக்கு வந்தோடனே ஏயா நிறுத்தலன்னு கேட்ட, நான் அந்த ரகசியத்தை சொல்லிடுறேன் அப்படின்னாரு. என்னையா ரகசியம்னாக்க, எல்லா மாணவர்களும் ஒண்ணு சேர்ந்து போராடி ஜல்லிக்கட்டுக்கு எப்படி போராடுங்களோ அந்த மாதிரி நீட்டுக்கு எதிராக போராடுங்க, அதன் மூலமா நீட்டு தேர்வை ரத்து பண்ணலாங்கிறாரு. இந்த செந்தில் படத்துல சொல்லுவார்ல, நான் அப்படியே புரிஞ்சு நின்னுக்கிறேன், இந்த மலையை தூக்கி என் மேல வச்சிருங்க, அப்புறமா இந்த மலையை நான் தூக்கிறேன் பாருல, அந்த மாதிரி மாணவர்கள்லாம் போராடி நீட்டை நிறுத்தணுமா, இவர் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிட்டு போவாராம். இதுக்கு பேரு ஆட்சியா? நாங்க பெட்ரோல் விலையை குறைப்போம், நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப இவ்வளவு நேரம் ஆட்சியில் நீங்க தான் உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்க, அதனால நாங்க இப்ப வந்தா செய்வோம், இப்ப வந்தபோது ஏன் செய்யல? அதெல்லாம் ஒண்ணும் பேச்சே இல்ல, வாயை திறக்கிறது இல்ல. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஐயா இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுதான் மத்திய அரசு. மத்திய அரசுன்னா மெது வடை, மாநில அரசுன்னா மசால் வடை. இல்ல, மத்திய அரசுன்னா மெது வடை, மாநில அரசுன்னா மசால் வடை. வாயால வடை சுடுவாங்க, ஒருபோதும் மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டார்கள். என் அன்பார்ந்த சொந்தங்களே, ஒரே ஒரு முறை மாற்றத்துக்காக வாக்களியுங்கள். நாம் தமிழர் கட்சி 40 வேட்பாளர்களையும் முட்டா நிறுத்தி இருக்கு. 40 பேர்ல 16 பேர் மருத்துவர்கள், 8 பேர் பொறியாளர்கள், 4 பேராசிரியர்கள், 4 ஆசிரியர்கள், விவசாயி, அதே போல போராட்ட குணம் கொண்டவர்கள், நல்லா படிச்சவங்க, மெத்த படிச்சவங்க. 50க்கு 50% இடஒதுக்கீடு யாருக்கு? ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டோடு 20 இடங்கள் பெண்களுக்கு, 20 இடங்கள் ஆண்களுக்கு, இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு அவரவர் பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்றாற் போல இடம். நாம் தமிழர் கட்சி எப்படியான வேட்பாளர்களை நிறுத்தி இருக்குதுன்னு தரம் தூக்கி பாருங்க. படித்தவர்கள், இளைஞர்கள் அரசியலுக்கு வந்து நிற்கும் போது இந்த இடத்த ஒரு மாற்றத்தை உருவாக்கி விடலாம் என்ற எண்ணத்தோடு வந்து நிற்கும் போது அவர்கள் கையை பிடிச்சு மேல தூக்கி விடுங்க. நீ வா, வந்து அரசியல் செய்ய, நீ நல்லது செய்ய அப்படின்னு சொல்லி படித்த இளைஞர்கள் மேல தூக்கி விடுங்க. ஏன்னா இப்ப நீங்க திரும்ப திரும்ப நல்லவர்கள் நிற்கும் போது, போராட்ட குணம் கொண்டவர்கள் நிற்கும் போது அவங்களை போக்கடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அடுத்த தலைமுறையில இன்னொரு முறை நல்லவர்கள் வரணுங்கிற எண்ணமே இல்லாம போயிடும். என் அன்பார்ந்த சொந்தங்களே, திமுக வர்றா,
நான் இதை செய்வேன், தண்ணி கனெக்ஷன் கொடுப்பேன், காவாயை சரி பண்ணுவேன், எல்லா வாக்குறுதியும் கொடுக்குறான். வென்ற பிறகு எதையுமே செய்யறது இல்ல. ஒரு ஐடியா கொடுக்குறா, என் அன்பு மக்களே, உங்களுக்கு எல்லாம் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, திமுக காரன் திரும்ப உடனே வேலை செய்வான். என்ன வேலை தெரியுமா? இந்த முறை உங்க ஓட்டை அடைச்சு நாம் தமிழர் கட்சிக்கு போடுங்க. அடைச்சு நாம் தமிழர் கட்சிக்கு போட்டாக்க ஐயோ உண்மையிலேயே இங்க மாற்றத்தை நோக்கி போயிடுவாங்க. நாம ஒழுங்கா வேலை செய்யலன்னாக்க நாம் தமிழர் கட்சியை வெளில வச்சிருவாங்க. அப்புறம் நம்மளால இங்க இது போல ஊழல் செய்ய முடியாது அப்படின்னு ஓடி வந்து வேலை செய்வோம். நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க போற ஒவ்வொரு வாக்கும் அதிமுக காரனையும் திமுக காரனையும் உள்ள வேலை செய்ய வைக்கும். அதற்காக என் நண்பர் சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க வாக்கு எவ்வளவு வலிமை மிக்க ஆயுதங்களை பாருங்க. மற்றவர்கள்லாம் வாக்கை வேட்டையாடும் போது விவசாயம் செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமான மைக்கு சின்னத்திலே உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். இந்த முறை போய் பாருங்க, 7வது இடத்துல நாம் தமிழர் கட்சி என்ற பெயரும் மருத்துவர் கார்த்திகேயன் என்ற பெயரும் மைக்கு சின்னமும் இருக்கும். அந்த மைக்கு சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்கை செலுத்திவிட்டு வாருங்கள். படித்தவர்கள் இளைஞர்களாக தேர்ந்தெடுங்க. நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் சரியான நபர் தானா, கொள்ளக்காரனா, இல்ல சரியான நபரா, இவன் போய் நின்னாக்க ஏழை மக்களுடைய குரலாக பாராளுமன்றத்தில் ஒழிப்பானா, பாராளுமன்றத்திலிருந்து ஒதுக்கப்படும் நிதிகளை சரிவர மக்களுக்காக செயல்படுத்துவானாங்கிறத சீர்தூக்கி பாருங்கள். இந்த முறை என் அன்பார்ந்த சொந்தங்களே, மைக்கு சின்னத்திலே நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமான அண்ணன் சீமானனுடைய சின்னமான மைக்கு சின்னத்திலே வாக்களிங்கள். இந்த மைக்கு என்ன மைக்கு? என்ன மைக்கு? உன் மைக்கு, நேர் மைக்கு, வாய் மைக்கு, வலிமைக்கு, நல்ல ஒரு தலைமைக்கு மைக்கு சின்னத்தில் வாக்களியுங்கள். நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வளிங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நடக்கவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் அவர்களின் ஆதரவு பெற்ற நமது வெற்றி வேட்பாளர் ஈரா கார்த்திகேயன் அவர்களை ஆதரித்து உங்கள் பொன்னான மேலான வாக்குகளை ஒளிவாங்கி என்ற மைக் சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி நம் நாட்டு நாம் தமிழர் என்றே நீ சங்கே முழங்கு, நாமார்க்கும் குடியல்லோம் என்றே நீ சங்கே முழங்கு. தாய் தமிழர் தலை நிமிர்வு பெற வேண்டும் சங்கே முழங்கு. சமத்துவமே தீர்வென்று சங்கத்தமிழ் சங்கே முழங்கு.
வாக்களியுங்கள். தமிழர்களின் இலக்கியம் பண்பாடு மீட்டு தர மை சின்னத்தில் வாக்களியுங்கள். தமிழ் பெரும் முதலாளிகளை உருவாக்கிட மை சின்னத்தில் வாக்களியுங்கள். சீரான தரமான சாலைகள் அமைந்திட மை சின்னத்தில் வாக்களியுங்கள். உழவை மீட்டு உலகை காத்திட மை சின்னத்தில் வாக்களியுங்கள். மது போதைப் பொருள் ஒழித்திட இலங்கை சுய குடிநீர் கிடைத்திட பாதுகாத்திட கனிம வளம் காத்திட மை சின்னத்தில் வாக்களியுங்கள். உங்கள் சின்னம் மை சின்னம். ஏழை பெரிய மக்களின் சின்னம் மை சின்னம். உங்கள் சின்னம் மை சின்னம். இளைஞர்களின் சின்னம் மை சின்னம். மை சின்னத்தில் உங்களுடைய வாக்கினை மை சின்னம். உங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து உங்கள் போராட்டத்தில் அனைத்திலும் பங்கெடுத்து உங்களுடன் களம் காட்டி நிற்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் மக்களுடன் மட்டுமே தொடர்ந்து நிற்கிறோம். எங்களை நீங்கள் எப்போதும் கேள்வி கேட்கலாம். எங்களுக்கு இந்த முறை உரிமை தாருங்கள், நாடி வருவார்கள். ஆகவே வரும் அனைத்து கட்சிகளையும் பாருங்கள். அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காக ஓட்டு சேகரிக்கவே எங்கள் சின்னத்தை தூக்கி கொண்டு வருவார்கள். அவர்கள் தூக்கி கொண்டு வரும் மை சின்னத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் நாம் தமிழர் என்ற சின்னத்தை மனதில் வைத்து
உங்கள் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் உங்கள் இல்லம் தேடி நாடி வந்து கொண்டிருக்கின்றார். தற்சார்பு பொருளாதாரம் எங்க கொள்கங்க, தற்சார்பு பொருளாதாரம் எங்க கொள்கங்க, காசு மார்க்க பொருளாதாரம் உங்க கொள்கங்க, காசு மார்க்க பொருளாதாரம் உங்க கொள்கங்க, நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க, நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க, வீட்டு மக்கள் நலம் மட்டும் உங்க கொள்கங்க, இந்த வீட்டு மக்கள் நலம் மட்டும் உங்க கொள்கங்க. வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தாத்தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தாத்தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். அன்பான சர்வாதிகாரம் ஆட்சி மூறங்க, அன்பான சர்வாதிகாரம் ஆட்சி மூறங்க, அது அன்னையின் அன்புக்கான சாட்சி மூறங்க, அது அன்னையின் அன்புக்கான சாட்சி மூறங்க. தமிழ்நாட்டுக்கு 5 ஊர் தலைநகரமுங்க, தமிழ்நாட்டுக்கு 5 ஊர் தலைநகரமுங்க. நாம் தமிழரால வரோம் நீங்க நகருங்க, நாம் தமிழரால வரோம் நீங்க நகருங்க. வரப்போகுது வரப்போகுது மாற்றம், தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது வரப்போகுது மாற்றம், தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வேலை வாய்ப்பு நமக்கு இல்ல தமிழ்நாட்டுல, இப்போ வடநாட்டு ஆலையெல்லாம் நம்ம வீட்டுல. வேலை வாய்ப்பு நமக்கு இல்ல தமிழ்நாட்டுல, இப்போ வடநாட்டு ஆலையெல்லாம் நம்ம வீட்டுல. இலவசத்துக்கு நிக்க வச்சா நடு ரோட்டுல, கொடைச்சி எரிஞ்சு தூக்கி வீசிட்டான் குப்பம் மேட்டுல. இலவசத்துக்கு நிக்க வச்சுட்டான் நடு ரோட்டுல, கொடைச்சி எரிஞ்சு தூக்கி வீசிட்டான் குப்பம் மேட்டுல. வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தாத்தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தாத்தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். தைப்பூச முருகனுக்கு தங்க காவடி, இனி தமிழ்நாட்டுல இருக்காதுப்பா சுங்க சாவடி. தைப்பூச முருகனுக்கு தங்க காவடி, இனி தமிழ்நாட்டுல இருக்காதுப்பா சுங்க சாவடி. தனித்தீரன் கல்வி தானே எங்கள் லட்சியம், நீட்டு தேர்வு கிடையாது இது நிச்சயம். தனித்தீரன் கல்வி தானே எங்கள் லட்சியம், நீட்டு தேர்வு கிடையாது இது நிச்சயம். வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தாத்தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தாத்தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். கடல் வளம் காக்க போகுது நெய்தல் பட, சினிமா ஆட்சியிலே சினவருக்கு ஏது தட. கடல் வளம் காக்க போகுது நெய்தல் பட, அண்ணன் ஆட்சியிலே சினவருக்கு ஏது தட. ஆடு மாடு கோழி வளர்ப்பு அரசு பணி, ஆடு மாடு கோழி வளர்ப்பு அரசு பணி. அதுக்கு ஆதாரமா சிம்மானுக்கு ஓட்டு போடு, அதுக்கு ஆதாரமா அண்ணனுக்கு ஓட்டு போடு. வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தாத்தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தாத்தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். சாதி மதம் பார்க்க மாட்டோம் நாங்க தானுங்க, சாதி மதம் பார்க்க மாட்டோம் நாங்க தானுங்க. நாம் தமிழரா இணைந்து நிற்போம் நீங்களும் வாங்க, நாம் தமிழரா இணைந்து நிற்போம் நீங்களும் வாங்க. காடு வளம் கனிம வளம் ரொம்ப முக்கியம், காடு வளம் கனிம வளம் ரொம்ப முக்கியம். இயற்கை எழில் காக்கவே நாங்க நிற்கிறோம், இயற்கை எழில் காக்கவே நாங்க நிற்கிறோம். வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தாத்தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது வரப்போகுது
கட்சிக்கெல்லாம் வேட்டு தானுங்க, நெறி கெட்ட கட்சிக்கெல்லாம் வேட்டு தானுங்க. நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க, நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க. நாம் தமிழரால வரோம் நீங்க நகருங்க, நாம் தமிழரால வரோம் நீங்க நகருங்க. வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தாத்தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். ஐயா வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தாத்தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தாத்தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். ஐயா வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தாத்தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். பார்த்து போங்க.
அடியடா தமிழா இடியலின் முரசை பிடியடா எங்களின் புலிக்கொடி அரசை அடியட தமிழா பிடியலின் முரசை பிடியடா எங்களின் புலிக்கொடி அரசை அடியட தமிழா பிடியலின் முரசை பிடியட எங்களின் புலிக்கொடி அரசை அடிமைகள் வாழ்க்கையை போக்கி பல தமிழரை தலைவனையாக்கி இனி வீழ்ந்தது போதும் காலில் வெற்றி மாலைகள் ஏறிடும் தோளில் அடியட தமிழா பிடியலின் முரசை பிடியட எங்களின் புலிக்கொடி அரசை அடியட தமிழா பிடியலின் முரசை பிடியட எங்களின் புலிக்கொடி அரசை வெற்றி பெற செய்யும்
நம் தமிழன் அகதியானான். வீழ்வோம் ஆழ்வோம் தீயென மூழ்வோம், வீழ்வோம் தமிழா விதையாய் வீழ்வோம், வீழ்வோம் ஆழ்வோம் தீயென மூழ்வோம், வீழ்வோம் தமிழா விதையாய் வீழ்வோம். அடியட தமிழா விடியலின் முரசை, பிடியட எங்களின் புலிக்கொடி அரசை. அடியட தமிழா விடியலின் முரசை, பிடியட எங்களின் புலிக்கொடி அரசை. அடிமைகள் வாழ்க்கையை போக்கி மர தமிழனை தலைவனையாக்கு. இனி வீழ்ந்தது போதும் காலில், வெற்றி மாலைகள் ஏறிடும் தோளில். அடியட தமிழா விடியலின் முரசை, பிடியட எங்களின் புலிக்கொடி அரசை. அடியட தமிழா விடியலின் முரசை, பிடியட எங்களின் புலிக்கொடி அரசை. அண்ணன் சீமானின் சின்னம் மைக் சின்னம், ஏழை எளிய மக்களின் சின்னம் மைக் சின்னம், இளைஞர்களின் சின்னம் மைக் சின்னம். மைக் சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கினை செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டி உங்கள் இல்லம் தேடி நாடி வந்து கொண்டிருக்கின்றார் உங்கள் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன். ஏழை எளிய மக்களின் சின்னம் மைக் சின்னம், எளியவர்களின் சின்னம் மைக் சின்னம், அண்ணன் சீமானின் சின்னம் மைக் சின்னம். உங்கள் சின்னம் மைக் சின்னம், நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் சின்னம், அண்ணன் சீமானின் சின்னம் மைக் சின்னம். மைக் சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கினை செலுத்தி நாடாளுமன்றத்தில் எளிய மக்களின் குரலாக ஓங்கி ஒலிக்க நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய சின்னம் மைக் சின்னம். உங்கள் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் சின்னம் மைக் சின்னம். மைக் சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கினை செலுத்துங்கள். தூய்மையான அரசியலை படைத்திடுங்கள். ஊழலற்ற லஞ்ச லாவண்யமற்ற அரசு அமைந்திட நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய சின்னம் மைக் சின்னம். தூய்மையான சுகாதாரமான குடிநீரை பெற்றிட நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய சின்னம் மைக் சின்னம். போதை பொருட்கள் ஒழிந்திட நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய சின்னம் மைக் சின்னம். சிறந்த கல்வியை பெற்றிட நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய சின்னம் மைக் சின்னம். இயற்கையையும் கனிம வளத்தையும் பாதுகாத்திட நீங்கள் செலுத்த வேண்டிய சின்னம் மைக் சின்னம். தமிழர்கள் எழுச்சி பெற்றிட நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய சின்னம் மைக் சின்னம். இளைஞர்களின் வேலை வாய்ப்பை உறுதி செய்திட நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய சின்னம் மைக் சின்னம். நாம் தமிழர் கட்சி அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இது அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான கட்சி. உங்கள் சின்னம் மைக் சின்னம். நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் சின்னம். உங்கள் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயனின் சின்னம் மைக் சின்னம். இளைஞர்களின் சின்னம் மைக் சின்னம். உங்கள் சின்னம் மைக் சின்னம். மைக் சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கினை செலுத்தி உங்கள் வெற்றி வேட்பாளர் உங்கள் மதிப்புமிக்க வாக்கினை செலுத்தி பெருவாரியான வாக்காளர் பெருமக்களே, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் சின்னம். உங்கள் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயனின் சின்னம் மைக் சின்னம். ஏழை எளிய மக்களின் சின்னம் மைக் சின்னம். இளைஞர்களின் சின்னம் மைக் சின்னம். அண்ணன் சீமானின் சின்னம் மைக் சின்னம். சிறந்த கல்வியை பெற்றிட நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய சின்னம் மைக் சின்னம். ஊழல் லஞ்ச லாவண்யமற்ற அரசு அமைந்திட நீங்கள் செலுத்த வேண்டிய சின்னம் மைக் சின்னம். மைக் சின்னத்தில் உங்கள் வாக்கினை செலுத்தி
நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக் சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கினை செலுத்தி உங்கள் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயனை நாடாளுமன்றத்தில் உங்கள் குரலாக ஏழை எளிய மக்களின் குரலாக ஓங்கி ஒலிக்க உங்கள் இல்லம் தேடி நாடி உங்கள் வாக்கினை தர வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயனுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கினை செலுத்தி நாடாளுமன்றத்தில் உங்கள் உரிமைகளை பெற்றுத் தந்திட அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கினை செலுத்தி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டி உங்களை நாடி இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றார் உங்கள் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன். நாடி உங்கள் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் வந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு உங்கள் வெற்றி சின்னமான மைக் சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கினை செலுத்தி அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து ஏழை எளிய மக்களின் குரலாக எளிய பிள்ளைகளின் குரலாக நாடாளுமன்றத்தில் அவர் குரல் ஓங்கி ஒலிக்க உங்கள் மதிப்புமிக்க வாக்கினை மைக் சின்னத்தில் செலுத்துங்கள். எங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். உங்கள் சின்னம் மைக் சின்னம், அண்ணன் சீமானின் சின்னம் மைக் சின்னம், உங்கள் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் சின்னம் மைக் சின்னம், ஏழை எளிய பிள்ளைகளின் சின்னம் மைக் சின்னம், இளைய தலைமுறையின் சின்னம் மைக் சின்னம். நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க மாறி மாறி திராவிடத்தையும் ஆரியத்தையும் நீங்கள் தேர்வு செய்தது போல் மீண்டும் மீண்டும் இந்த முதல்வாதிகள் உங்களுக்கு கொடுத்த திராவிடத்தையும் ஆரியத்தையும் ஒழித்திட வேண்டும். இவர்களை ஒழித்திட ஒரே வாழ்வு நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் தயவு செய்து உங்கள் உரிமைகளை பாதுகாத்திட உங்களுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பான நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக் சின்னத்தில் உங்கள் வாக்கினை செலுத்தி உங்கள் சந்ததியின் வாழ்க்கையை உறுதி செய்யுங்கள். உங்கள் சின்னம் மைக் சின்னம், உங்கள் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் சின்னம் மைக் சின்னம் என்ற ஒளிவாங்கி சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கினை செலுத்தி அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து எளிய பிள்ளைகளின் குரலாக வருகின்ற காட்டுவோம் என்ற உறுதியை உங்கள் முன் வைத்து உங்கள் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் உங்கள் இல்லம் தேடி நாடி வந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் மதிப்புமிக்க வாக்கினை ஒளிவாங்கி என்ற மைக் சின்னத்தில் செலுத்தி அவருடைய வெற்றியை உறுதி செய்யுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அரசியலில் செய்து காட்டுவோம். நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான ஒரே கட்சி.
ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிட நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. உங்களுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. காரணம், எல்லா ஊழல் காட்சிகளும் ஒன்று கூடி கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை எதிர்நோக்கி நிற்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டுமே மக்களின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் பேரில் 40 தொகுதிகளிலும் தனித்து களம் காண்கிறது. மக்களே, உங்களை நம்பி களம் காணும் நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்கினை, மதிப்புமிக்க வாக்கினை ஒளிவாங்கி என்ற மைக் சின்னத்தில் செலுத்தி உங்கள் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் வெற்றியை உறுதி செய்யுங்கள். உங்கள் மாற்றத்தை மருத்துவர் கார்த்திகேயன் உறுதி செய்வார். அவருக்கு இந்த முறை வாய்ப்பளியுங்கள். நீங்கள் கொடுத்த வாய்ப்பை நாங்கள் நல்வழியில் பயன்படுத்தி இந்த நாட்டின் வளர்ச்சியில் பெரும்பங்கு ஆற்றுவோம். நாங்கள் பெரும்பங்கு ஆதர நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்க நீங்கள் செலுத்த வேண்டிய சின்னம் மைக் சின்னம். நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் சின்னம். மைக் சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கினை செலுத்தி உங்கள் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட உங்கள் இல்லம் தேடி நாடி வந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் சின்னம் மைக் சின்னம். மைக் சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கினை செலுத்துங்கள். ஊழலற்ற ஆட்சியை அமைத்திட மைக் சின்னத்தில் செலுத்துங்கள். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்திட உங்கள் வாக்கினை மைக் சின்னத்தில் செலுத்துங்கள். தொடர்ந்து 50 வருடங்களாக கொடுத்த அதே வாக்குறுதியை திரும்ப திரும்ப கொடுத்து உங்களை தேர்தல் ஏமாற்றி வரும் திராவிடத்தையும் ஆரியத்தையும் புறம் தள்ளுங்கள். புறம் தள்ளி உங்களை மட்டுமே நம்பி களத்தில் நிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்கினை செலுத்துங்கள். ஒரு உண்மையான மாற்றத்தை எதிர்பாருங்கள். நாங்கள் தருகிறோம் அந்த மாற்றத்தை. அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன். மருத்துவர் கார்த்திகேயனின் சின்னம் மைக் சின்னம். மைக் சின்னம் என்ற ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்கள் செலுத்தும் வாக்கில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி தம்பியே தமிழர்
நான் மருத்துவர் கார்த்திகேயன், மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக உங்கள் எல்லோரையும் சந்தித்து மைக்கு சின்னத்திலே வாக்கு கேட்க வந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி கூட்டணின்னு சொல்லிட்டு கோடி கோடியா பேரம் பேசிட்டு கூட்டணிகளை அமைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே நாம் தமிழர் கட்சி 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. யாரோடும் கூட்டணி இல்லை, எந்த இடத்திலும் சமரசம் இல்லை, எங்கேயும் பணத்துக்கோ கோடிக்கோ பேரம் பேசுவது இல்லை என்று நாம் தமிழர் கட்சி தனித்த பேராற்றலாக நிற்குது. என் அன்பார்ந்த சொந்தங்களே, இந்த முறை மாற்றத்துக்கான வாக்காக உங்கள் வாக்கு இருக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியை நோக்கி உங்கள் வாக்கை செலுத்துங்கள். என் அன்பு சொந்தங்களே, இந்த முறை வாக்ககத்துக்கு போய் பாருங்க, அங்க 7வது இடத்துல மைக்கு சின்னம் இருக்கும். மைக்கு சின்னம், நாம் தமிழர் கட்சியினுடைய மைக்கு சின்னம் என்பது என்ன மைக்கு சின்னம்? உண்மைக்கு, நேர்மைக்கு, வாய்மைக்கு, வலிமைக்கு உண்டான மைக்கு சின்னம். என் அன்பு சொந்தங்கள், இது நல்லா சிந்திச்சு வாக்களிக்கணும். நாம போடக்கூடிய வாக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் சரியான நபர் தானாங்கிறத தேர்ந்தெடுக்கணும். நாம தேர்ந்தெடுக்கிறவன் நல்லவனா, படிச்சவனா, இந்த தொகுதிக்கு வேலை செய்வானா, இல்ல கோடி கோடியா கொள்ளை அடிப்பானா, கேபிள் திருடுவானா, குடும்ப அரசியல் பண்ணுவானா, எப்படிப்பட்ட நபர் நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் என்று நல்லா சிந்திச்சு வாக்களிக்கணும். இங்கே 4 முனை போட்டி நடக்குது. திமுக இருக்கு, அதிமுக கூட்டணி இருக்கு, பாஜக கூட்டணி இருக்கு. இந்த 3 கூட்டணிகளை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க தேர்தல் பத்திரத்தின் மூலமாக கோடி கோடியா கொள்ளையடிச்சவங்க. பாஜக 8000 கோடி அடிச்சிருக்கு, திமுக 650 கோடி அடிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க என் அன்பு மக்களே, இங்க ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத காங்கிரசும் ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத அதிமுகவும் அது பங்குக்கு பல கோடிகளை தேர்தல் பத்திரத்தின் மூலமாக கொள்ளையடிச்சிருக்கு. ஆனால் இந்த 4 முனை போட்டியிலே நேர்முனையாக, கூர்முனையாக, எந்த இடத்திலும் சோர போகாத கட்சியாக நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி தான் இருக்கு. என் அன்பு சொந்தங்கள், இந்த முறை வாக்களிக்கும் போது நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சி, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர், நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவன் சரியான நபர் தானாங்கிறத முடிவு பண்ணிட்டு உங்களுடைய வாக்கு செலுத்துங்கள். இந்த முறை வாக்ககத்துக்கு போய் பாருங்க, அங்க 7வது இடத்திலே மைக்கு சின்னம் இருக்கும், நாம் தமிழர் கட்சி என்ற பெயர் இருக்கும், மருத்துவர் கார்த்திகேயன் என்ற பெயர் இருக்கும். அந்த சின்னத்திலே, மைக்கு சின்னத்திலே உங்கள் வாக்கை செலுத்துங்கள். நாம் தமிழர் கட்சி எப்படியான வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறது என்று ஒரு முறை சீர்தூக்கி பாருங்கள். 40 பேர், அந்த 40 பேர்ல 20 ஆண்கள், 20 பெண்கள், சரிக்கு சமமாக 50% பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் தமிழர் கட்சி நிற்குது. அதே போல படித்தவர்களாக, இளைஞர்களாக, எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவர்களாக, கரைபடியாத கரம் கொண்டவர்களாக, ஊழல் லஞ்சம் வாங்காதவர்களாக நாம் தமிழர் கட்சி 40 பேரை நிறுத்தி இருக்கு. என் அன்பு சொந்தங்களே, இந்த 40 பேர்ல 16 பேர் டாக்டர்ஸ், 16 மருத்துவர்கள், 8 பொறியாளர்கள், 4 பேராசிரியர்கள், 4 ஆசிரியர்கள், ஒரு விவசாயி, 2 போராளிகள், சமூக போராளிகள், 5 பட்டதாரிகள் என்று எங்களுடைய வேட்பாளர் தேர்வை எடுத்து பார்த்தாலே தெரியும் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு தரமான கட்சியாக இங்கே நிற்கிறது என்று. என் அன்பு சொந்தங்கள், ஒரு முறை மாற்றத்துக்காக வாக்களியுங்க. ஒரே ஒரு முறை. நமக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறான், ஓட்டுக்கு காசு கொடுக்கிறான், சில இலவசங்களை அறிவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்தால் அடுத்த தலைமுறையை பாதிக்கும். டாஸ்மார்க் என்னும் நிறுவனத்தை திறந்து விட்டு குடிக்க வச்சு பல தலைமுறைகளை இங்கே அழிக்கிறார்கள். குண்டு போட்டுக் கொள்றது மட்டும் கொலை இல்ல, குண்டு போட்டுக் கொள்றது மட்டும் போர் இல்ல, ஒரு சமுதாயத்தில் குடிக்க வைத்துக் கொள்வதும் கொலைதான். எங்க அம்மா கனிமொழி அவர்கள் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, இங்கே தமிழகத்தில் டாஸ்மார்க் திறந்து வைப்பதன் மூலமாக இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு அழுது புரண்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே டாஸ்மார்க்கை மூடி விடுவோம். முதல் கையெழுத்து மது விலக்குன்னாங்க. என்ன ஆச்சு? ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே குட்டிக்கிறணும். இப்ப இளம் விதவைகள் அதிகமா இல்லையா அப்படின்னு கேட்டாக்க அந்த விதவைகளுக்கு எல்லாம் மறுமணம் செஞ்சுட்டோம் கேட்டா. என் அன்பார்ந்த சொந்தங்களே, நல்லா யோசிச்சு பாருங்க.
நல்லா யோசிச்சு பாருங்க. இவர்கள் பொய்யாக கூறிக்கொண்டு நம்மை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கிறார்களே தவிர ஒருபோதும் மக்கள் நலனுக்காக வேலை செய்ய மாட்டார்கள். ஒருபோதும் மக்கள் நலனுக்காக வேலை செய்ய மாட்டார்கள். எனவே என் அன்பு சொந்தங்களே, இந்த முறை நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுங்கள். மாற்றத்துக்கு செல்லும் பொழுது 7வது இடத்திலே மைக்கு சின்னம் இருக்கும். அந்த மைக்கு சின்னத்திலே வாக்கை செலுத்துங்கள். நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக்கு சின்னத்தில் உங்கள் வாக்கை செலுத்தி நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வடைங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். புரட்டி போடடா, உரிமை வெல்லவே ஒன்று கூடடா. புழுக்கள் அல்ல நாம், புலிகள் என்றுதான் எரிமலை தாண்டவம்.